திருப்பூர் பனியன் ஆடைகள் உலக அளவில் பிரசித்தி பெற்றது. இங்கு 1000த்திற்கும் மேற்பட்ட ஏற்றுமதி நிறுவனங்கள் மற்றும் 10,000த்திற்கும் மேற்பட்ட உள்நாட்டு பனியன் ஆடை உற்பத்தி நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. இங்கு தயாராகும் ஆடைகள் இந்தியா முழுவதும் அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. தற்போது உலகம் முழுவதுமிருந்து ஆன்லைன் மூலம் ஆர்டர்கள் கொடுத்து துணிகளை பெற்று வருகின்றனர். அவர்களுக்கு ஆன்லைன் மூலமே பணப்பட்டுவாடாவும் செய்யப்படுகிறது. இந்த நிலையில் சேலத்தில் இருந்து கொண்டு திருப்பூர் பனியன் நிறுவனத்தினருக்கு ஆன்லைனில் ஆர்டர் கொடுத்து துணிகளை வாங்கிவிட்டு சுமார் 10 கோடி ரூபாயை கொடுக்காமல் மோசடியை அரங்கேற்றியதாக ஒருவரை பனியன் நிறுவன உரிமையாளர்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்துள்ளனர். சேலத்தைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவர் டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனம் நடத்தி வருவதாக கூறி பிரபல இணையதளம் மூலமாக திருப்பூரில் உள்ள பனியன் உற்பத்தியாளர்களை அணுகியுள்ளார். சுமார் 30க்கும் மேற்பட்டவர்களிடம் 10 கோடி ரூபாய் அளவிலான ஆடைகளை பெற்றவர் பணம் தராமல் ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து ஏராளமானோர் ஏமாற்றப்பட்ட நிலையில் திருப்பூரைச் சேர்ந்த பனியன் உற்பத்தியாளர் ஒருவர் பாலமுருகன் குறித்து மாநகர குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்தார். அந்த வழக்கு விசாரணைக்கு நீதிமன்றத்திற்கு பாலமுருகன் வந்துள்ளார். இது குறித்து தகவல் அறிந்த ஏமாற்றப்பட்ட பனியன் உற்பத்தியாளர்கள் ஒன்று சேர்ந்து பாலமுருகனை மடக்கி பிடித்து வீரபாண்டி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். மேலும் பல கோடி ரூபாய் ஏமாந்த பனியன் உற்பத்தியாளர்கள் திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். தாங்கள் கொடுத்த ஆடைகளுக்கான பணத்தை பெற்றுத் தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். பாலமுருகன் இதேபோல மேலும் பலரிடம் ஏமாற்றி ஆடைகள் பெற்றிருக்கலாம் என கூறப்படுகிறது. இதனால் அவரிடம் ஏமாந்தவர்கள் குறித்த பட்டியலை சேகரிக்கும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பூர் ஜவுளி உற்பத்தியாளர்களை ஆன்லைன் மூலம் அணுகி பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக கூறப்படும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.